السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. எல்லா புகழும் ஏகரவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீஈன்கள், தபா தபீஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இது உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய். அன்பார்ந்த உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, நாம் அகீதா சம்பந்தமான பாடங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் கெட்ட அகீதா ஒரு மனிதனிடத்தில் வருவதற்கான காரணங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இமாம் அவர்கள் 7வதாக பதிவு செய்யும் பொழுது அகீதா போதனை இல்லாமல் போகுவது. ஆக ஒரு அகீதாவை பற்றிய அந்த அறிவும் அதை பற்றிய போதனையும் ஒரு இடத்தில் இல்லை என்று சொன்னால் அவனிடத்திலே சரியான கொள்கை சென்று சேராமல் தவறான கொள்கைகள் அவனிடத்திலே வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஆக சரியான அகீதாவை போதிக்கப்படாத காரணத்தால் மக்கள் இன்று தவறான கொள்கையை தனக்காக்கி கொண்டு அதனை மார்க்கத்தோடு தொடர்பு படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதைத்தான் நாம் இன்றைய தினத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். எனவே கிடைக்கக்கூடிய வழிகளில் எல்லாம் என்னென்ன வழிகள் நமக்கு கிடைக்குமோ அந்த வழிகளில் குழந்தைகள், பெரியவர்கள் என்று எல்லா தரப்பினருக்கும் முதலில் நல்ல அகீதாவை போதிக்க வேண்டும். அதுவும் இன்று தகவல் தொழில்நுட்பங்கள் விரல் நுனியில் நமக்கு ரொம்ப வசமாக்கி இன்னைக்கு இருக்குது. நமக்கு விரல் நுனியில் நமக்கு இருக்குது. தகவலை பகிர்வதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. அதனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய பண்புகளை பற்றியும் தெளிவான அறிவை புகட்ட வேண்டும். மேலும் ஷிர்க், குஃப்ரின் பேராபத்துகளை மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் எது ஷிர்க்குடைய பாதிப்பை விளங்கிக் கொள்வார்கள், குஃப்ருடைய ஆபத்துகளை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? இறை நிராகரிப்பாளர்கள் அத்தனை பேரும் அவர்களின் கொள்கைகளை, மத நம்பிக்கைகளை, அடையாளங்களை, பெருமைகளை ஓயாமல் மாய்ந்து மாய்ந்து இரவும் பகலும் பிரச்சாரம் செய்கிறார்கள். எத்தனை விதமான ஊடகங்கள் இருக்குமோ, தொழில்நுட்பங்கள் அந்த சாதனங்களை கொண்டும் விளம்பர யுக்திகள் கொண்டு அவை அனைத்தையும் அவர்கள் பயன்படுத்தி இன்று அவர்கள் பரப்புவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் இந்த பணியை செய்ய தவறிவிட்ட காரணத்தினால், அதில் கவனம் குறைவாக இருந்ததினால் அதன் விளைவுகள் தான் இன்று நாளுக்கு நாள் குஃப்ரும் ஷிர்க்கும் வளர்ந்து கொண்டே வருகிறது. அக்கீதாவை பற்றி மக்களுக்கு சொல்லப்படாததின் காரணத்தினால் அவர்களிடத்திலே கெட்ட அக்கீதாக்கள் உள்ளே வருகிறது. நல்ல தொழுகையாளியாக இருப்பார், நல்ல சதக்கா செய்வார், நல்ல குணமுடையவர், நல்ல மனிதர். ஆனால் அவருக்கு கொள்கை சம்பந்தமான விஷயங்கள் போதிக்கப்படாததின் காரணத்தினால் எது சரியான கொள்கை, அல்லாஹ்வை எப்படி நாம் விளங்க வேண்டும், அவனை எப்படி புரிய வேண்டும், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்தால் என்ன நிலைமை நமக்கு ஏற்படும் என்ற அதனுடைய வீரியத்தை எல்லாம் அவர்களுக்கு இன்றைக்கு நாம் சொல்லாததன் காரணத்தினால், அதை பற்றி அதிகமாக மக்களிடத்தில் பேசப்படாததன் காரணத்தினால், இந்த கொள்கை சம்பந்தமான அகீதா சம்பந்தமான பாடங்கள், வகுப்புகள் அதிகமாக ஏற்படுத்தாததன் காரணத்தினால் மக்கள் அப்படியே சாதாரணமாக பயானத்துகளை மட்டும் கேட்டுவிட்டு செல்கிறார்கள். கொள்கையில் அவர்கள் கோட்டை விட்டு விடுகிறார்கள். அன்பார்ந்த சொந்தங்களை, உறவுகளை, இதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். இப்போ இதற்கு என்னதான் தீர்வு என்று நாம் யோசித்தால், முதலில் இந்த தவறான கொள்கையை பரப்புபவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய சரியான புரிதலை ஏற்படுத்த வேண்டும். பிறகு முழு மனித குலத்திற்கும் இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டும்.
ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் செய்தார்கள். சொன்னார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி விடுங்கள், வெற்றி அடைந்து விடுவீர்கள். ஆக நாம் இந்த தூய கொள்கையை மக்களுக்கு மத்தியில் நாம் எப்படியெல்லாம் நமக்கு வழி கிடைக்குமோ அதையெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். பிறருக்கு நாம் தாவா, அவர்களுக்கு அழைப்பு பணி நாம் செய்ய வேண்டும். அவர்களை உண்மையான சத்திய மார்க்கத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். நம்ம மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், நம்மளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கொள்கையில் அவர்கள் விளங்காமல் செய்யக்கூடிய விஷயங்கள், இதுவெல்லாம் அவர்களுக்கு நாம் விளக்க வேண்டும், அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு இந்த அக்கீதா சம்பந்தமான வகுப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு நமக்கு மிக உதவி செய்வானாக, அதற்கு மிகப்பெரிய நமக்கு உதவி செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் அக்கீதா சம்பந்தமான விரிவான விளக்கங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.